ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரமல் பிரெட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கூட இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே வாயில் போட்டதும் கரையிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற அளவுகளை அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேரமல் பிரெட் புட்டிங் நீங்களும் வீட்டில் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதாவது 50 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு எல்லோயிஷ் கலரில் மாறி வரும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த ட்ரேயில் நம்ம புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த ட்ரேக்கு இதை சட்டுன்னு மாற்றிடுங்க. ஏன்னா இது உடனே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த கலர் வந்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஹார்ட் ஷேப்பில் கேக் டின் எடுத்திருக்கேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது போல் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உடனே இது ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இது போல் சட்டுன்னு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு 8 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதோட ஓரங்களை எடுத்துடலாம். ஏன்னா இதோட ஓரங்கள் கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். அதனால் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து இந்த 8 பிரெட் ஸ்லைசஸையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இனிப்புக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு அதிகமாக வேணும்னா 1/2 கப் அளவு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். 200 ml காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். 2 முட்டையை உடச்சி சேர்த்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஏன்னா முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக வெனிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா எந்த அளவுக்கு மைய அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயில் வடிகட்டி வச்சு இது மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரெட்டெலாம் சரியாக அரைப்படாத மாதிரி இருக்கும். அதனால் டைரெக்டாக சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இப்போ ஒரு டீஸ்பூன் வச்சு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை லேசாக நல்லா ஈவனாக ஷேக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் இருந்தால் கட்டாயம் அலுமினியம் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி அலுமினியம் ஃபாயிலெலாம் எதுவும் கிடையாது. நான் அப்படியே தான் நான் ஓப்பன்லேயே வேக வைக்க போகிறேன். இப்போது எப்படி புட்டிங் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. தண்ணி லேசாக கொதித்து வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டிங் ட்ரேவை இதில் வச்சிடலாம். கொஞ்சம் சாய்வெலாம் இல்லாத அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஷேப் நமக்கு அழகாக கிடைக்கும். இப்போது இதை மூடி ஒரு 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. அதிக நேரம் வேக விட வேண்டாம். கட்டாயம் அலுமினியம் ஃபாயில் இருந்தால் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேக வைக்கலாம். பாருங்கள், நான் அப்படியே தான் ஓப்பனில் வேக வச்சுருக்கேன். லேசாக தண்ணி இறங்கிருக்கு. தண்ணி இறங்குறதுனால புட்டிங்லாம் எதுவும் டேஸ்ட்டு மாறாது. எக்ஸ்ட்ரா தண்ணி ஏதாவது மேலே இருந்துச்சுன்னா அதை லேசாக ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆனால் புட்டிங் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். ஃபினிஷிங்காக இருக்கும். ஆற வச்சு தான் இதை திருப்பி போடணுன்னு அவசியம் கிடையாது. அப்படியே சூடாக இருக்கும்போதே இதோட ஓரங்களை எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டு எடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இது போல் ஓரங்களை லேசாக எடுத்து விட்டுடுங்க. நான் இப்போ சூடாக இருக்கும் போதே தான் செய்கிறேன். நீங்கள் ஆறின பிறகு கூட செய்யலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம கேரமல் பிரெட் புட்டிங் சூப்பராக தயாராகிடுச்சு. ஷேப்பும் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்ல சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க செய்கிறதுக்கு. பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காமிக்கிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட சில்லுன்னு கூட சாப்பிட்லாம். அப்படியே கூட சூடாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.